ஓகே கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா நம்ம வந்து AWS வந்து டேட்டா பில்ட் பண்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காப்பி கமெண்ட் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்னோபைப் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வேலிடேஷன் மோட்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருந்துச்சு. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து Azure வந்து டேட்டா பில்ட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ Azure அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்ற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்க் டேட்டா லோடிங். ஸோ பல்க் டேட்டா லோடிங் தான் நம்ம வந்து இப்போ கரெக்டா இருக்கும். Azure வந்து பல்கா டேட்டா பில்ட் பண்றது தான் நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ பேசிக்கா நம்ம நேத்து என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, Azure அக்கௌண்ட்ல டேட்டா எப்படி வந்து லோட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ Azure அக்கௌண்ட்ல டேட்டா லோட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷன் சாரி பிளாக் ஸ்டோரேஜ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான டேட்டாவை அப்லோட் பண்ணிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்க்காக அந்த ஸ்டெப் நம்பர் 1 என்னன்றத நான் காட்டிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட Azure அக்கௌண்ட்ட லாகின் பண்றேன். என்னோட Azure அக்கௌண்ட்ல வந்து லாகின் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, portal.azure.com அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Azure அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் நேம் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு, அதுல நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எதுவோ, அதுல நம்மளோட ரிசோர்ஸ் குரூப் எதுவோ அது செலக்ட் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் இந்த ரிசோர்ஸ் குரூப் தான். இத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம நேத்து கிரியேட் பண்ணது வந்து Azure